Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் குட்கா பொருட்களை காரில் கடத்திச் சென்ற இருவர் சிக்கினர். ஒரத்த நாட்டைச் சேர்ந்த சிவகுமார், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் ஆகிய இருவரும் சொகுசு காரில் கூலிப், ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்களை கடத்தி வந்தனர். இவர்கள் இருவரும் கரியாப்பட்டினம் சாலக்கடை பகுதியில் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்த 410 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என சொல்லும் ஸ்டாலின் அரசு போதை வியாபாரிகளுக்கு பாதை வகுத்து கொடுத்திருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்டனர். முகுந்தநல்லூர் கிராம பெட்டிக்கடையில் கேசவன் என்பவர் புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதில் கீழக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பெட்டிக்கடையில் புகையிலை பொருட்களை வாங்கி விற்றது தெரிய வந்தது. இதையடுத்து கேசவன் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரிடமிருந்தும் 34,000 மதிப்புள்ள 22 கிலோ எடை கொண்ட அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டு இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கிராமங்கள் தோறும் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூருக்கு அருகே வீட்டு தோட்டத்தில் கஞ்சா வளர்த்தவர் பிடிபட்டார். வேட்டைக்காரனிருப்பு சல்லிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற 47 வயது நபர் தனது சொந்த நிலத்தில் கத்திரி, வாழை மற்றும் மா போன்ற காய்கறி பயிர்களுக்கு இடையே கஞ்சா வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் ராஜ்குமாருக்கும் வேறொரு நபருக்கு ஏற்பட்ட வாய் தகராறில் கஞ்சா வளர்க்கப்பட்டு வந்தது தெரியவந்து புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ராஜ்குமாரின் வீட்டு தோட்டத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் கஞ்சா பயிரிடப்பட்டது தெரியவந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வீட்டில் கஞ்சா வளர்க்கும் அளவுக்கு போதை புழக்கம் அதிகரித்திருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.